அல் மர்தபத்துல் ஊலா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய முதல் நிலை. அல் இஸ்லாமு, அது என்ன? தீனுடைய முதல் நிலை இஸ்லாம். ஃபஅர்கானுல் இஸ்லாமி ஹம்ஸா, இஸ்லாமுடைய அர்கான், தூண்கள், அடிப்படைகள் 5. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமுஸ் ஸலாத்தி வ ஈதாஇஸ் ஸகாத்தி வ ஸௌம் ரமதான் வ ஹஜ் பைத்தில்லாஹில் ஹராம். வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்றும் சாட்சி சொல்வது முதல் ருக்குன், இஸ்லாமுடைய முதல் தூண். 2வது தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது ஜக்காத் கொடுத்து வருவது. 4வது ரமதான் மாதம் நோன்பு வைப்பது. 5 அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ்ஜு செய்வது. இதுதான் இஸ்லாமுடைய அர்கான், தூண்கள். தீனுடைய முதல் நிலையில் மர்த்தபான நிலை லெவலில் இஸ்லாம்ங்கிறது செயல்களால் ஆனது. பாருங்கள், ஷஹாதா நாவினால் மொழிவது, அது ஒரு செயல். உள்ளத்தால் நம்பிக்கை கூட நாவினால் மொழிவது. அதே மாதிரி அதே செயல்களுடைய வெளிப்பாடாக தான் இருக்குது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாமே. ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை இங்கே ஞாபகப்படுத்துகிறாங்க. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 மீது நிறுவப்பட்டுள்ளது, கட்டப்பட்டிருக்கிறது. 5 கடமைகள், 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதான் முதலாவது ஷஹாதா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சாட்சி சொல்வது, வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன். வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். வ ஈதாஇஸ் ஸகாத்தி, ஜக்காத் கொடுத்தவன். வல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்க வேண்டும். அப்படிங்கிற இந்த 5 கடமைகள் தான் இஸ்லாம் நிறுவப்பட்ட தூண்களாக இருக்கின்றன. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா 8வது செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போது இஸ்லாம்ங்கிறது தீனுடைய முதல் நிலை. இதில் செயல்களால் ஆன இந்த 5 விஷயங்களும் தூண்களாக இருக்குது. இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம்.